சரி, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் வரும்போது கிட்டாரோட வரணும் எல்லாரும். அடுத்த வாரம் சூப்பராக இருக்கும். முகேஷ், முக்கியமாக நீ எடுத்துன்னு வரணும். கண்டிப்பாக எடுத்துன்னு வந்துடுறேன் சார். அடுத்த வாரம் கிட்டாரோட நீ வரணும், ஓகேவா? சரிங்க சார், வந்துடுறேன் சார். அடுத்த வாரம் கண்டிப்பாக எல்லாம் வந்துடுங்க. ஓகே, சார். பாய். தேங்க்யூ சார். போயிட்டாங்க. தேங்க்யூ சார். அப்பா சொல்லுப்பா. அப்பா, இன்னைக்கு கிளாஸில் வந்து கிட்டார் இல்லைனாக்கா அடுத்த வாரம் கிளாஸுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படியாப்பா? ரொம்ப நாளாக எனக்கு ஆசையாகுது, உங்ககிட்ட கேட்டுனே இருக்கிறேன். நீங்களும் வாங்கி தரேன் ரொம்ப லேட் ஆக்கிட்டீங்க. இல்லைப்பா, அப்பாவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்ப்பா. நானே கூலி வேலை தான் செய்கிறேன்னு உனக்கு தெரியும். நீ அந்த கிட்டார் எவ்வளோப்பா விலை சொன்ன? ஒரு 15,000 20,000 ரூபாய் வரை இருக்கும்பா. 15,000 இல்லைப்பா, அப்பாவுக்கு மாத சம்பளமே 4,000 தான்ப்பா வருது. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னுடைய ஃபீலிங் எனக்கு புரியுது. நான் உனக்காக எப்படின்னா கஷ்டப்பட்டு ராத்திரி நைட்டாவது உனக்கு ஓட்டியெல்லாம் பார்த்து உனக்கு வாங்கி தரேன்ப்பா. அது இல்லைப்பா, கிட்டார் இல்லைன்னா அடுத்த வாரம் எனக்கு கிளாஸ்க்கே வர வேணாம், சொந்தமாக உங்களுக்குன்னு கிட்டார் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. சரிப்பா, அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். நீ என்ன பண்ணுறேன்னா ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணுப்பா. சரி, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணினா ஏசப்பா கண்டிப்பாக உனக்கு கிட்டார் தருவார். சரிப்பா. என்னடா நமக்கு இவர்கிட்ட கிட்டார் வேணும்னு கேட்டாக்கா இப்போ ஏசப்பா கிட்ட கேளுன்றாரு. அந்த ஏசப்பா கிட்ட கேட்டால் மட்டும் குத்துட்டு வரா கிட்டாரு. அவர் நான் கிட்டார் கடையை வச்சுன்னுக்கிறாரு நம்மளுக்கு கிட்டார் கொடுக்கறதுக்கு. போட யார் ஜெபம் பண்ணுறது? அதெல்லாம் பார்த்துப்பார். அப்பாவே எப்படின்னா கடை எதனா வாங்கி கொடுப்பார், பார்த்துக்கலாம். எல்லாரும் கிட்டார் வாங்கிட்டு வந்தீங்களா? முகேஷ் சார், இதான் உங்ககிட்ட கிட்டாரு. சார் வாங்கினு வரல சார். நான் போன வாரமே உனக்கு சொன்னேன்ல கிட்டார் வாங்கினோன்னு. ஏன் வாங்கினு வரல நீ? ஆமாம் சார், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, வீட்டில் போய் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்கி வந்துடுறேன் சார். ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்ருங்க. அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்தால் கிளாஸுக்கு வா, இல்லைனா வராத. சரிங்க சார், அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும். வாங்கி வந்துடுறேன் சார். சரி, நீ கிளாஸ் முடிஞ்சிச்சு, எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. தேங்க்யூ சார். அப்பா, சொல்லு முகேஷ். போன வாரமே உங்ககிட்ட கிட்டார் கேட்டேன். ஏன்பா அழுகுற? என்னப்பாச்சு? எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு அசிங்கப்படுத்துறாங்கப்பா. அழுவாதுடா முகேஷ், அழுவாதுப்பா. நான் அப்பா உனக்காக எவ்வளோ ட்ரை பண்ணப்பா. நான் உனக்காக 5,000 ரூபாய் சேர்த்துருக்கேன்ப்பா. இன்னும் 10,000 ரூபாய் ரெடி பண்ணப்பா. நீ அழுவாத, உனக்கு நான் வாங்கி தரேன்ப்பா கண்டிப்பா. ஆமாம், நான் உனக்கு போன வாட்டி நீ கிட்டார் கேட்கும்போது ஆமாப்பா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுன்னு சொன்னேனே, நீ ஜெபம் பண்ணியாப்பா? பண்ணலப்பா. ஏன்பா? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் பண்ணுவார்லப்பா. நான் பண்ணலையே. நீ ஜெபம் பண்ணுப்பா. நான் ஏன்ப்பா அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன்? எனக்கு அப்பா நீ தானே வாங்கி கொடுப்பேன். நான் உனக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது என்னால் முடியலன்னா கூட ஆண்டவர் உனக்காக ஒரு அற்புதம் பண்ணுவார்ப்பா. இல்லை நான் வாங்கிறதுக்கு கூட ஏசப்பா எனக்கு பணத்தை கொடுப்பாரு. அதனால தான் நான் உனக்கு போன வாட்டியே சொன்னேன், நீ ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் பண்ணுன்னு. நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிற பாரு. உன் தேவை வந்து ஏசப்பாட்ட சொல்லு, கண்டிப்பாக உன் தேவை சந்திப்பாருப்பா. சரிப்பா, சாரிப்பா. நான் போன டைம் ஜெபம் பண்ணாததுக்கு இப்போ போய் நான் ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா கண்டிப்பாக கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாருப்பா. சரிப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஜெபம் பண்ணுப்பா. சரிப்பா. ஏசப்பா, ரொம்ப நாளாக நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டுனுக்கிறேன். ஏசப்பா, எனக்கு கிட்டார் வேணும்ன்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிட்டார் வச்சுன்னுக்கிறாங்கப்பா. ஆனால் என்கிட்ட மட்டும் கிட்டார் இல்லைப்பா. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எல்லாம் கேலி பண்ணுறாங்கப்பா. எல்லோரும் முன்னாடி நிற்க வச்சு என்னை கேவலமாக பேசுகிறாங்கப்பா. எங்கள் அப்பா உங்ககிட்ட வந்து ஏசப்பா கிட்ட கேளு, அவர் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. எனக்கு யார்கிட்ட போகிறதுன்னு தெரியலப்பா. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் வீட்லேயும் கஷ்டம் ஏசப்பா. எங்கள் அப்பாவும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. எப்படியாவது எனக்கு ஒரு கிட்டாரை வாங்கி கொடுங்க ஏசப்பா. நீங்கள் எப்படின்னா ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. நான் உங்கள் மேலே ரொம்ப விசுவாசமாக கேட்குறேன் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. அப்பா, நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். சாந்தகுமார், ஐயா சொல்லுங்க ஐயா.
அதான் சாந்தகுமார் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே வெளிநாட்டுக்கு போகிறேன் வேலை விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாய்யா சொல்லியிருந்தீங்க. அது ஓகே ஆயிருச்சு வெளிநாட்டில் வேலை விஷயமா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி நான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக போகிறேன். சரிங்கய்யா. இங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விற்றுட்டேன். சரிங்கய்யா. நீ வேற ரொம்ப நாளாக என் கூடவே விசுவாசமாக இருக்க. ஆமாய்யா. உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, திடீர்னு என்னான்னு தெரில. உன் மனசில் எனக்கு என் மனசில் ஏதாச்சும் உனக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணமாக இருக்குது. சரி என்ன கொடுக்கணும்னு தெரில. ஆனால் என் பையனுக்கு ஒரு கிட்டார் வாங்கியிருந்தேன். ஆமாய்யா தெரியும் ஐயா. அவன் யூஸ் பண்ணவே இல்லை, அதான் உனக்கு தெரியுமே. அது என்னான்னு தெரில, ரொம்ப நாளாக அந்த கிட்டார் உங்ககிட்ட கொடுன்னு எனக்கு தோண்டினே இருக்குது. அந்த நீ வேற ரொம்ப நாளாக என்கிட்ட விசுவாசமாக இருக்க. சரி நானும் போக போகிறேன். இந்த கிட்டாரை நீ வச்சுக்கிறியா ராஜ்மா? சரியா, கண்டிப்பாக வச்சுக்கிறேன். சரி இரு குமார். சொல்லுங்கய்யா. நான் சாந்தகுமார். ஐயா ரொம்ப நன்றியா. சரி சாந்தகுமார் நான் போயிட்டு வரேன். சரிங்கய்யா, பத்திரமா போயிட்டாங்கய்யா. முகேஷ். ஏசப்பா முகேஷ். உங்ககிட்ட கிட்டார் கேட்டதுன்னு ஏசப்பா. நாளைக்கு நான் கிளாஸுக்கு போனோம். எனக்கு கிட்டார் இன்னும் எங்கள் அப்பா வாங்கியே கொடுக்கல ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு கிட்டார் வாங்கி கொடுங்கப்பா. ஏசப்பா ப்ளீஸ் எனக்கு எப்படின்னா ஒரு கிட்டார் வாங்கி கொடுங்க ஏசப்பா. உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஏசப்பா, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பீங்கன்னு. முகேஷ் என்னப்பா பண்ற? அப்பா முகேஷ் ஜெபம் பண்ணினுங்கிறோம்பா. முகேஷ் நீ ஜெபிச்ச ஜெபம் வீணா போல முகேஷ். என்னப்பா சொல்கிறீங்க? இங்க பாரு முகேஷ், உனக்காக ஏசப்பா அற்புதம் பண்ணிருக்காரு முகேஷ். அப்பா என் பையனுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஏசப்பா அற்புதம் பண்ணிட்டாரு. ஏசப்பா ஏசப்பா நான் தான் ரொம்ப சொன்னேன்ப்பா. நன்றி. நான் தான் உனக்கு சொன்னேன் இல்ல, ஆமாப்பா ஏசப்பாட்ட கேளு அப்படின்ட்டு. ஆமா எனக்கு எங்க முதலாளி சொல்லும்போது நீ எப்படி ஆடினியோ அது மாதிரி எனக்கு ஆடணும்னு தோணுச்சு. அவர் முன்னாடி நான் ஆட முடியல. பத்தியா, நம்முடைய தேவை ஏசப்பா அறிஞ்சதால அந்த வீட்டில் எல்லா பொருளும் இருக்கு. ஆனா அப்பா கூப்பிட்டு அந்த முதலாளி என்ன தெரியுமா பண்ணாரு, அவங்க பையனுக்கு வாங்கி இந்த புது கிட்டார் என்கிட்ட கொடுத்தாருப்பா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பத்தியா. வேற கூட கொடுத்துருக்கலாம், ஆனா நீ ஆசைப்பட்ட கிட்டாரே கொடுத்துருக்காரு பத்தியா. ஆனா நீ ஜெபம் பண்ண பத்தியா அந்த வாட்டி. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஜெபம் பண்ணுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கன்னு சொல்லியிருக்காருப்பா. அப்போ நீ அப்படி தேடிட்டோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீ அதை செஞ்சதால பார்த்தியா, உன் தேவை ஆண்டவர் சந்திச்சாரு. ஆமாப்பா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீ ஜெபம் பண்றோம்பா. டெய்லி ஜெபம் பண்றோம்பா. என்ன வேணானாலும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணு. கண்டிப்பா பண்றோம்பா. ஆண்டவர் அற்புதமா உனக்கு வாங்கி கொடுப்பாரு. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சந்தோஷமா இருக்கும்பா. எனக்கு உன்னை விட எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன கிட்டார் எல்லாம் யாருக்கு பிடிக்கும்? அண்ணா கூட ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா அண்ணா கிட்ட என்ன இல்லை, அவங்க அப்பா கிட்ட பணம் இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் முறை அப்பா சொல்லும் போது ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. அண்ணன் பண்ணல தானே. செகண்ட் டைம் சொல்லும் போது என்ன பண்ணாரு, அந்த அண்ணா அழுது ஜெபம் பண்ணாரு பத்தியா, ஏசப்பா எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ யார் கேட்டது அந்த ஜெபத்தை? ஏசப்பா கேட்டு என்ன பண்ணாருங்க, அந்த ஓனர் வீட்டில் கிட்டார் மட்டும் இருந்திருக்குமா? நிறைய இருந்திருக்கும்ல. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே இருந்திருக்குமா? ஒரு வீடுனா எல்லாமே இருக்கும்ல. ஆனால் அந்த ஓனர் ஏன் கிட்டார் மட்டும் கொடுத்தாரு? ஏன்னா அண்ணனுக்கு என்ன தேவை, கிட்டார் தானே தேவை. அப்போது ஏசப்பா எல்லாம் அறிஞ்சிருக்கிற நம்புறீங்களா? நீங்களாம் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ எனக்கு பேகு வேணும், புது பேகு. அது எப்படி ஏசப்பா தருவார்னா, நீ ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களோட தேவை என்ன அப்படின்ட்டு கொடுப்பாரு. ஓகேவா? இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏசப்பா நம்மளுக்கு தருவாருன்னு என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு தலைப்பு என்ன விபிஎஸ்ல பார்த்தோம், விசுவாசத்தின் வாழ்வு. விசுவாசம் என்னன்னா நம்ம எதிர்க்க கண்ணில் பார்க்கறது இல்லை. இப்போ கிட்டார் அந்த அண்ணன் பார்த்தாரா? கடைக்கு போகிறதுக்காக என்ன பண்ணாரு, ஜெபத்தில் ஏசப்பா மேலே நம்பிக்கையை வச்சு ஜெபம் பண்ணார். அப்போ ஆண்டவர் அற்புதம் பண்ணார்ல, அவர் மேலே விசுவாசம் வச்சு. அது மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்க? யாருக்கெல்லாம் தேவை இருக்குது, எனக்கு வேணும், உங்களுக்கெல்லாம் தேவை இருக்குல்ல. இப்போ முட்டி போடுறியா, முட்டி போட்டு ஏசப்பா அந்த அண்ணனு மாதிரி நானும் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன் ஏசப்பா, எனக்கும் நீங்கள் தரணும் ஏசப்பா. நீங்கள் கண்டிப்பாக ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் நீங்கள் கேட்கறது கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா முட்டி போட்டுருக்கிற சின்ன பசங்க எல்லாரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும் ஆண்டவரே.
யார்கிட்ட சொல்கிறது? அப்பா அம்மா கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வாங்கி தர முடியல, ஒருவேளை கவலையாக இருக்கலாம் ஏசப்பா. என்னுடைய தேவையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை தேடி இருக்கிறாங்கப்பா, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், யாரெல்லாம் ஜெபிச்சுன்னு இருக்கிறாங்களோ எல்லாருடைய ஜெபத்தையும் கேளுங்க ஏசப்பா. அந்த அண்ணனுக்கு எப்படி நீங்கள் கிட்டார் கொடுத்தீங்களோ அதே போல் இப்போ ஜெபிக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஜெபத்தை கேட்டு யார் யாருக்கெல்லாம் என்ன வேணும்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. நீங்களும் அற்புதமாக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டுமெனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ண எல்லாருக்கும் கொடுத்ததற்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.